கிடையாது. தாவீது தான் அனாயிண்டட் பர்சன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தான் தாவீது. ஆனால் அப்சலோம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பேரை சொல்லி வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 24:24 இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வார்கள். ஸோ இந்த இடத்துல ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள கிறிஸ்துகளும் வருவார்கள். அதாவது கள்ள கிறிஸ்துனா வேறு ஒன்றும் கிடையாது, அந்த கிறிஸ்துங்கிற நாமத்தை தெரிவித்து வரும். ஆனால் அவங்க என்னவும் பண்ணுவாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பண்ணுறவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணாங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. எப்படி அந்த அப்சலோம் வந்து அந்த 200 பேரை வஞ்சித்தான், அவங்களாம் ஒரு அறியாமையில் போனாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஜீசஸோட நேமை எடுத்து வந்து அவருடைய நாமத்தை வந்து ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்களே, மக்களை ஏமாத்துறதுக்கும் மக்கள்ல வந்து பணம் வாங்குறதுக்கும். சுவிசேஷத்தை சென்டராக வைக்காமல் பணத்தை சென்டராக வச்சோ இல்லைன்னா மற்ற காரியங்களை சென்டராக வச்சோ மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் கிறிஸ்துவோட சிலுவை அந்த மரணத்தையும் அந்த உயிர்த்தெழுதலையும் சென்டராக வைக்காமல் வேற நம்மளுடைய கிரியையை சென்டராக வச்சு எதெல்லாம் வருதோ அது எல்லாமே ஒரு தப்பான ஒரு காரியமாக இருக்குது. அது வந்து கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் ரொம்ப இந்த கான்ஃபரன்ஸை நம்ம துதியோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேவனுடைய கிருபை நம்ம மேலே எப்போவுமே இருக்குது. ஸோ தேவ கிருபை என்று முழுதுங்கிற சாங்கை பாடி நம்ம கர்த்தரை துதிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். நொறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நொறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே,
அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போ. பிரைஸ் லார்ட் ஃபாதர். நன்றி தகப்பனே, நன்றிப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொருவரையும் எங்களை நீர் இணைத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கான்ஃபரன்ஸை ப்ளஸ் பண்ணுறதுக்காக உமக்கு நன்றிப்பா. இந்த கான்ஃபரன்ஸை இணைந்திருக்கிற, இதை நாளைக்கு யூடியூப்பில் பார்க்க போகிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். முக்கியமாக இந்த தேவ செய்தி கொடுக்குற வைக்கேஷ் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவன் அவ்வளோ உங்கள் வார்த்தையை வைங்க. அவன் பேசுகிற வார்த்தையில் ஜீவனும் ஆவியாய் வெளிப்படுவதாக. அதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது 30, 60, 100 ஜீவனை பிறப்பிக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அவனை ஆசீர்வதித்து உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். நன்றி பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது எங்கள் இருதயத்துக்குள்ளே சென்று எங்கள் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்குது. உம்முடைய ஆவியின் பட்டயம் எங்களுக்குள்ளே சொல்லட்டும்ப்பா. அது எங்கள் ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கிறதா இருக்குது. உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இங்கே பிளஸ் பண்ணுங்க. அவைகள் எல்லாம் மல்டிப்ளை ஆகட்டும். சுவிசேஷத்திற்கு அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாயும் அவர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டதாயும் இருக்கட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், ஷலோம். உங்கள் எல்லாரையும் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புகிறேன். நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். போன கான்ஃபரன்ஸில் நம்ம பார்க்கும்போது இளைப்பாறுதலை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய இளைப்பாறுதல் அது எப்படி, அது நமக்கு எவ்வளோ முக்கியம், ஏன் வந்து இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன தான் அப்படின்னா இளைப்பாறுதல். நம்ம ஆண்டவருடைய இளைப்பாறுதலை விட்டு எப்போல்லாம் நம்ம வெளியில் வரோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பயம், ஒரு பதட்டம், அது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம லைஃப்பில் வரும். நிறைய எப்படி சொல்ல, எப்பெல்லாம் அந்த இளைப்பாறுதலை விட்டு நம்ம வெளியே வரோமோ அப்போ வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணோம், போன வாரம் நம்ம பார்த்தோம். கண்டினியூவாக நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறதா கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் அந்த இளைப்பாறுதல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த இளைப்பாறுதலை பற்றி நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு ரட்சிப்போட ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இளைப்பாறுதல் வந்து அதாவது ரட்சிப்பு, ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஸோ அந்த ரட்சிப்புங்கிறது நமக்கு எதை கடைசியாக நமக்கு கொடுக்கணும்னா இளைப்பாறுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வந்து அவங்களுக்கு எது வந்து ரட்சிப்பு அவங்களுக்கு வந்தது, அதாவது அவங்களுக்கு ஒரு ஹீலிங் நடந்தது. அந்த ஹீலிங் மூலமாக அவங்க வந்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க பிரவேசித்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் கொடுத்துட்டாரு. அதாவது நம்ம போன வாட்டி நம்ம சொன்ன மாதிரியே இளைப்பாறுதலுங்கிறது இன்னைக்கு நம்ம முன்னாடி தான் இருக்குது. அது வந்து இனிமே தான் நமக்கு வரப்போகுது, இல்லைன்னா அது வந்து ஒரு எட்டாத தூரத்தில் இருக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் தான் அந்த இளைப்பாறுதல் இருக்குது. அதை நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டோடைய வார்த்தையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஆண்டவர் நம்ம அந்த வார்த்தையை நம்ம விசுவாசி அதை கேரி பண்ணும்போது, அதை வந்து நம்ம எடுக்கும்போது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எபிரேயரில் வந்து ஒரு வசனம் இருக்கு, இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்லி. அதாவது அந்த இளைப்பாறுதல் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத குறித்து அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை அந்த அந்த ஒரு முக்கியமான வந்து அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நான் அதில் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு எச்சரிப்பு. இவ்வளோ நாள் வந்து நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் நான் எங்கேயுமே வந்து ஒரு விஷயத்தை குறித்து வார்ன் பண்ணது கிடையாது.
இந்த விஷயத்த குறித்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து என்னுடைய லைஃப்பில் பர்சனலாக நிறைய இடத்துல நான் யோசிச்சிருக்கேன். நமக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யாராவது கொடுத்துருக்கலாமே. நிறைய இடத்துல போய் சிக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம். தெரியாமல் இந்த இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். தெரியாமல் இந்த இந்த நபரை நம்ம நம்பி என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஏமாந்துட்டோம். முன்னக்கூட்டி யாராவது இந்த விஷயத்தை பற்றி எனக்கு வார்ன் பண்ணியிருந்தா நான் அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேனா. அதனால நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த ரெஸ்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த இளைப்பாறுதல் ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்க ஒரு இளைப்பாறுதல் விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லி நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஜீசஸும் நெறைய இடத்துல வந்து என்ன பண்றாரு, பரிசேயர்கள குறிச்சு சீஷர்கள்ட்ட என்ன பண்றாரு, எச்சரிக்கிறாரு. பரிசேயர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பரிசேயர்களுக்கும் ஏரோதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி, அந்த எச்சரிப்புங்கிற ஒரு விஷயத்த அந்த அந்த வார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி அவர் என்ன பண்றாரு, ரொம்ப அவர் குடுக்கலனாலும், ஆனா அப்பப்போ அத வைப்பாரு. ஏன்னா, அது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுல இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்க போறோம் அப்படின்னா, எபிரேயர் 4வது அதிகாரம். அ அத வாசிப்போம். பைபிள் எல்லாரும் கையில வச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்களும் அத என்ன பண்ணுங்க, பெர்சனலா வாசிங்க. அப்பதான் புரியும். எபிரேயர் 4 வந்து 1வது அதிகாரத்துல இருந்து 11 வரைக்கும். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, ஓகே. ஸோ இது வந்து என்னது? ஒரு வாக்குத்தத்தம். அதாவது உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வாக்குத்தத்தம் இருக்கும். ஓகேவா? அ அதாவது இளைப்பாறுதல் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தமா இருக்குது. அத வந்து நம்ம என்ன பண்ணிறக்கூடாது, உதாசீனப்படுத்திறக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் பண்ண, இயேசு கிறிஸ்து நமக்கு பண்ண ஒரு புதிய உடன்படிக்கை. ஸோ இந்த கவனத்த பத்தி நம்ம வர நாள்ல நம்ம இன்னும் அத பத்தி அதிகமா பார்ப்போம். ஸோ அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் என்னது? இந்த இளைப்பாறுதல். ஸோ அந்த என்ன பண்ணணும்? அது நமக்கு உண்டாயிருக்குது. ஓகே. உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் ம். பின்வாங்கிப் போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஓகே. ஸோ இந்த இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கேட்கிறது என்ன பண்ணலாம்? எல்லாரும் கேட்கலாம். ஆனா, அத விசுவாசிக்கும்போது தான் அத என்ன பண்ண முடியும்? வந்து இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு நீங்க கேட்கிற வார்த்தைய நீங்க மெயினா விசுவாசிக்கணும். விசுவாசி நீங்க கேட்கும்போது அந்த இளைப்பாறுதல்ல நீங்க பிரவேசிப்பீங்க. ம். விசுவாசித்தவர்களாகிய நாமே அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி, இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்னும் வாசிக்கணுமா? ஆமா. 11 வரைக்கும். ஓகே. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஓகே. இந்த பேசேஜ்ல நம்ம பார்த்தோம். அவர் சொன்ன மாரி, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவும். ஸோ, அவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு வார்னிங் குடுக்குறாரு. ஸோ, இந்த இடத்துல வந்து 2 கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்க கேட்ட அவர்கள் வந்து என்ன பண்ணல? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. ஆனா, நம்ம வந்து என்ன பண்ணோம்? விசுவாசி அதுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லி 2 பேர அவர் கம்பேர் பண்றாரு. யார் அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்காங்கல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்த இஸ்ரேல் மக்கள் வந்து, அவங்க என்ன பண்ணல? கானான் தேசத்துக்குள்ள அவங்க போகல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் தான்.
அது வந்து வாக்குத்தத்தம் தான். அவங்க அந்த வாக்குத்தத்தத்த விசுவாசிக்காதனால, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க என்ன பண்ணல, பிரவேசிக்க முடியாம போயிருச்சு. ஸோ, அத குறிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது வந்து ஒரு வாக்குத்தத்தமா இருக்குது. அப்படின்னு சொல்லி இது வந்து யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர்களுக்கு எழுதுறாரு. ஸோ, இந்த பேசேஜோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த புக் எபிரேயர் புக் வந்து யார் எழுதுனதுன்னு சொல்லி சரியான அந்த ஆத்தர் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா, இதுல வந்து யாரும் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஆனா சில பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இது வந்து அப்போஸ்தலன் பவுலால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அப்படி இல்லன்னா பர்னபாஸ் அவர் கூட இருந்தவர் பர்னபாஸோ இல்ல அப்போலோ யாரோ ஒருத்தங்க இந்த புக்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவா அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் மென்ஷன் பண்ணுவாரு. ஆ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணி தான் அந்த இதை ஆரம்பிப்பாரு. ஸோ அப்படி எந்த ஒரு மென்ஷனும் இங்க இல்லாததுனால இது யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். ஸோ அந்த எபிரேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற யாரும் கிடையாது. யூதர்கள் தான். ஜீசஸ் வந்து ஒரு யூதர்கள தான் அவர் பிறக்கிறாரு. யூத கோத்திரத்தில தான் பிறக்கிறாரு. ஸோ அந்த மொத்த இஸ்ரேல் மக்கள்ல ஒரு 12 கோத்திரத்தில ஒரு முக்கியமான கோத்திரம் தான் அந்த யூத கோத்திரம். ஓகேவா? அ அந்த டைம்ல வந்து ஜீசஸ் என்ன பண்ணல, அவங்க வந்து சிலுவையில அடிச்சதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் மெஸ்ஸாயா, அவர் வந்து இரட்சகர்லாம் கிடையாது. அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பாடிய வந்து ஒரு சீஷர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டு, அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, அ பரிசேயர்கள் அவங்க அந்த பிரதான ஆசாரியர்லாம் ஊருக்குள்ள என்ன பண்றாங்க, பொய்ய பரப்புறாங்க. ஸோ அங்க என்ன பண்ணுது, ஒரு குழப்பம் ஏற்படுது. ஓகேவா? அவங்க அந்த பிரதான ஆசிரியர் 2 பேர் யாருன்னா, ஒரு முக்கியமான பொசிஷன்ல ஒரு அத்தாரிட்டில இருக்கிற 2 நபர்கள். ஓகேவா? அந்த அ பிரதான ஆசிரியர். ஓகேவா? ஸோ அப்படி முக்கியமான பொசிஷன்ல இருக்க 2 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்குள்ள ஒரு பொய்ய பரப்பி விடுறாங்க. ஜீசஸ்ன்னு அவர் வந்து ஃபால்ஸ் மெஸ்ஸாயா, அவர்லாம் மேசியா கிடையாதுன்னு சொல்லி, ஒரு தப்பான ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, ஒரு பொய்யான விஷயத்த அவங்களுக்கு இருக்க அதிகாரத்த என்ன பண்றாங்கன்னா, தவறா யூஸ் பண்ணி போட்டுருதாங்க. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் ரோமர்களும் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் அவங்களுக்கு அகைன்ஸ்டா கலகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, யாரெல்லாம் ஜீசஸ பிலீவ் பண்ணி அவர ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க எல்லாரையும் ஒடுக்க ஆரம்பிக்காங்க. ஸோ இதுதான் 1 செஞ்சுரியில நடக்கிற ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. ஸோ அப்படி ஆனா அந்த ஒரு சூழ்நிலையிலும் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்ட என்ன பண்றாங்க, விசுவாசிச்சு அவர் வந்து நிஜமாவே அவரு நமக்காக மரிச்சார். அவர் நமக்காக உயிர் தெழுந்தார்ன்னு சொல்லி அவர விசுவாசிச்சு, அவர என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சபைகள் அங்கங்க எழும்ப ஆரம்பிக்குது. அதுல ஒரு முக்கியமான சபை தான் இந்த என்ன பண்ணுது, ஒரு ஹீப்ரு சபை. ஹீப்ரூஸ் சர்ச் இருக்குது. இது வந்து அங்க ஜெருசலேம்ல இருக்கிறதா தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட சபைக்கு இங்க எழுதுறாங்க. அங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அப்புறம் பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப இந்த சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்கள குழப்பி விடுறாங்க. ஜீசஸ் வந்து அவர் வந்து என்ன பண்றது கிடையாது. அவர் வந்து மெசாயா கிடையாது. அப்படின்னு சொல்லி அவங்கள போய் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீ வந்து என்ன பண்ணு, நீ அந்த அந்த மார்க்கத்த விட்டுட்டு நீ திரும்ப இங்க வா. ஆ ய ஜூ யூத மதத்துக்கே நீ திரும்ப வா. உனக்கு என்ன பண்றோம், நெறைய சலுகைகள் நாங்க பண்றோம்னு சொல்லி அவங்கள குழப்பி விடுறாங்க. ஸோ அந்த டைம்ல கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பக்கம் யூத மதமும் அவங்கள ஒரு பிரஷர் பண்ணிட்டு இருக்கு. ரோமன் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு ஒரு பிரஷர் பண்ணி கிறிஸ்தவர்கள நெறைய கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழம்பி போன ஒரு மனநிலைமையில இருக்கிற ஒரு எபிரேயர்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் தான் நமக்கான ஒரு இளைப்பாறுதல். அவர என்ன பண்றாதீங்க, விட்டுறாதீங்க. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அவர் தான் நமக்கான இளைப்பாறுதல். அவர என்ன பண்ணிறாதீங்க, அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்க பிரவேசிக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி எழுதுறாங்க. ஏன்னா, அந்த டைம்ல அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸும், அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸும் என்ன பண்றாங்க, அவங்கள ரொம்ப குழப்பி வச்சுட்டாங்க. அவங்கள ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அப்படி நெறைய பேர் பின்வாங்கலாம். ஜீசஸ மறுதலிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம், எழுதப்பட்ட ஒரு அ ஒரு ஒரு நிருபம் தான் இந்த நிருபம். ஸோ, அந்த இடத்துல இவங்க வந்து நெறைய விஷயத்த குறிச்சு எழுதுறாங்க. ஸோ, அந்த டைம்ல அதுல தான் இவர் கம்பேர் பண்றாரு. ஸோ, அந்த டைம்லயும் என்ன பண்ணாங்க, வார்த்தைய கேட்டவங்க வந்து அந்த வனாந்தரத்துல எகிப்திலிருந்து வெளியில வந்த 400 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரேல் மக்கள் வந்து வார்த்தைய கேட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அத விசுவாசிக்கல. அவங்களுடைய இருதயம் வந்து கடினப்பட்டிருந்ததுனால, அவங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கலன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி இருந்தும் யோசுவா வந்து அவங்கள என்ன பண்றாரு, கானானுக்குள்ள வழி அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்றாரு, வழிநடத்தி கூட்டி போறாரு. அ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தாவீது எழுதுறாரு. இன்னொரு ஒரு இளைப்பாறுதல் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது தான் ஒரு மெயினான ஒரு ரெஸ்ட்னா, தாவீது ஏன் மறுபடியும் ஒரு இளைப்பாறுதல குறிச்சு அவர் பேசணும். அதாவது இந்த இடத்துல அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது நமக்கான இளைப்பாறுதல் வந்து இயேசு கிறிஸ்து தான். நம்ம வந்து இந்த கானான்ல இருக்கிறது தான், அதாவது இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறது தான் வந்து நமக்கு முழுமையான இளைப்பாறுதல் கிடையாது. ஒரு முக்கியமான இளைப்பாறுதல் இருக்கு. அத தான் தாவீது என்ன பண்றாரு, அந்த இடத்துல மென்ஷன் பண்றாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன்.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு, அதாவது அந்த யோசுவா காலத்துக்கெல்லாம் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் கழிச்சு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ இன்னொரு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, அதுக்குள்ள பிரவேசிக்க நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்க கடவுள்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம்னா, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக்சுவலா அது வந்து இனி வருகிறதா இருக்குல்ல, நம்ம முன்னாடி அது இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு இளைப்பாறுதல் இருந்துச்சு. அது வந்து கானான் தேசத்துக்குள்ள போறதா இருந்துச்சு. அது போக தாவீது இன்னொன்னு மென்ஷன் பண்றாருல்ல, அது வந்து இன்னைக்கு இருக்குதா இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்குது. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நம்ம முன்னாடி அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் நமக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அப்போ அந்த எபிரேயர்களுக்கா இருக்கட்டும், அந்த சபையில இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், அ அ இன்னைக்கு நம்மளுக்கா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. ஸோ எதுல இருந்து தான் நமக்கு அந்த இளைப்பாறுதல் நமக்கு குடுக்குறாரு ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நமக்கு மேல வந்து நெறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ்ல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க, நம்ம மேல நெறைய சுமைகள சுமத்துறாங்க. இந்த பரிசேயர்களா இருக்கட்டும், பிரதான ஆசிரியரா இருக்கட்டும், "நீ வந்து இத பண்ணு, அத பண்ணு, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணு, அவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணு, இந்த ஆட கொண்டு வா, அந்த மாட கொண்டு வா" அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மேல என்ன பண்றாங்கன்னா, அவங்க தகுதிக்கு மீறின சுமைகள என்ன பண்றாங்கன்னா, அவங்க மேல சுமத்துறாங்க. ஓகேவா? அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு" சொல்றாரு. அவர் வந்து அத தான் மென்ஷன் பண்றாரு. இவங்க மேல வந்து நெறைய என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ், அதாவது ரிலிஜியன் ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, மக்கள் மேல நெறைய இத திணிக்கிறாங்க. "நீ இது பண்ணா தான் ஆண்டவர் உன்ன ஏத்துக்குவாரு. அது பண்ணா தான் ஆண்டவர் உன்ன ஏத்துக்குவாருன்னு" சொல்லி அவங்களுடைய, அதாவது அவங்களே அத பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணாத ஒரு காரியத்த மக்கள் மேல திணிச்சு, அவங்கட்ட இருந்து பணத்த வாங்குறதும், இவங்க ஒரு ஆடு வளர்த்துருப்பாங்க. இவங்க குடுக்குற ஆட தான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி நெறைய காரியங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சடங்கு சம்பிரதாயத்திலருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு ஒரு விடுதலை குடுத்திருக்கிறார். அதாவது அதாவது பரிசேயர்கள், அந்த பிரதான ஆசிரியர்கள் அப்படி பண்றதுனால நெறைய பேரால என்ன பண்ண முடியாம போயிட்டுனா, ஆண்டவருடைய சமூகத்துக்கே வர முடியாத அளவுக்கு அவங்களால மாறிட்டு. ஏன்னா, நீ வந்து என்ன பண்ணு, நீ 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 கொண்டு வர ஆடெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பலி செலுத்த நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஒரு ஆடு வளர்த்து வச்சிருக்கேன். அத நீ காசு குடுத்து வாங்கி, அத நீ பலி செலுத்தினா தான் என்ன பண்ண முடியும்னா, ஆண்டவர் நீ உன்னுடைய பிரேயர் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி, அவன் மேல நெறைய பாரத்த சுமத்திட்டாங்க. ஆனா, ஆடு கொண்டு வரவன் என்ன பண்ணுவான்? அவன்ட்ட காசு இல்ல. ஆனா, அவன்ட்ட ஆடு மட்டும் தான் இருக்குன்னா, அவன் வெளியில வந்து பார்த்துட்டு, அந்த கோயில பார்த்துட்டு அவன் திரும்ப போயிருவான். ஸோ, இப்படி என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்றாங்க, நெறைய காரியங்கள் வந்து பண்றாங்க. மக்கள் மேலயும் அவங்க வந்து அந்த பாரத்த சுமத்துறாங்க. ஆண்டவருக்கு விரோதமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்படிப்பட்ட காரியத்த பத்தி தான் இந்த இளைப்பாறுதல் வந்து பேசிட்டு இருக்கு. ஸோ, அந்த மாரி ஒரு டெட் ஒர்க்ஸ், செத்த கிரியை, இந்த சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற செத்த கிரியத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மள விடுதலை பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல விடுதலை பண்ணி நமக்கு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள ஆண்டவர் கூட்டு போறாரு. அதே மாரி தான் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டும். ஸோ, இந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, அவங்க மேல நெறைய வரிகள திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ, நம்ம எல்லாரும் தேவனுடைய கிங்டம் கீழ, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிங்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்து நமக்கு ஒரு இளைப்பாறுதல குடுத்திருக்கிறாரு. ஸோ, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இன்னொரு காரியம் நம்ம பார்ப்போம். அத நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். 2 சாமுவேல் 15வது அதிகாரம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, "நீ எந்த ஊரான்?" என்று கேட்பான். அவன், "உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான்" என்றால், அப்போது அப்சலோம் அவனை நோக்கி, "இதோ உமது காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை" என்பான். பின்பு அப்சலோம், "வழக்கு வியாஜ வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும்" என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து, இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, "நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும்.
கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சிரியா தேசத்தில் கோசூரிலே கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போ என்றான். அப்போது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலேம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்காள தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். ஓகே. இந்த இந்த சாப்டர் நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. அப்சலோம் இருக்கான். அப்சலோம் வந்து தாவீதோட குமாரன். தாவீது வந்து ராஜாவா இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்றான், ஒரு சூழ்ச்சி மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? பண்ணிட்டு என்ன பண்றான், அவனையும் நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இத தான் நான் என்ன பண்றேன், இன்னைக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நெனைக்கிறேன். 200 பேர் என்ன பண்றாங்கன்னா, அவன ஃபாலோ பண்றாங்க. அறியாமையினால என்ன பண்றாங்க, அவன அதிலேயே போட்டிருக்காங்க. அறியாமை நின்றி, அதாவது வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு வஞ்சகம் கிடையாது. ஒரு அறியாமையில தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்த தரிச்சுக்கிட்டு, நான் நான் அதாவது நானும் கிறிஸ்டியன் தான். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தரிசனம் சொல்றேன். உங்களுக்கு இப்படி பார்க்குறேன். ஆண்டவர் உங்களுக்கு இப்படி காமிக்கிறாரு. உங்களுக்கு இப்படி தரிசனம் காமிக்கிறாரு. அப்படி தரிசனம் காமிக்கிறாரு. உங்க மண்டை மேல இந்த நம்பர் தெரியுது. உங்க உங்க தலை மேல கிரீடம் தெரியுது. அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு இத காமிச்சாரு, அத காமிச்சாருன்னு சொல்லி நெறைய காரியங்கள நம்மகிட்ட எடுத்துட்டு வருவாங்க. ஆனா, அவங்க என்னதான் உண்மையாவே அ கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டாங்க. எப்படி வந்து அப்சலோம் வந்து அனாயிண்டட் பெர்சன் கிடையாது. தாவீது தான் அனாயிண்டட் பெர்சன். ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தான் தாவீது. ஆனா, அப்சலோம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நெறைய பேரும் என்ன பண்றாங்க, ஆண்டவர் பேர சொல்லி வந்து மக்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. அத பத்தி ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 24:24ல இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஸோ இந்த இடத்துல ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள கிறிஸ்துகளும் வருவார்கள். அதாவது கள்ள கிறிஸ்துனா வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கிறிஸ்துங்கிற நாமத்தை தரித்து வரவங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து அவர்கள். நம்ம என்ன சொல்றோம்? நம்மளும் ஒரு கிறிஸ்டோட ஒரு பாடி தான். நம்மளும் ஒரு கிறிஸ்ட் தான் சொல்ல வரோம். ஏன்னா நம்மலாம் அனாயிண்டட் பண்ணப்பட்டிருக்கோம் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி கள்ள கிறிஸ்துக்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி வருவாங்க. ஆனா அவங்க என்னவும் பண்ணுவாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பெரிய அடையாளங்களையும், அற்புதங்களையும் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ நான் இந்த இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு வார்னிங்கா நான் குடுக்கணும். அதாவது ஒரு வார்ன் பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பொறுப்பா இருக்கத நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணாய்ங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. எப்படி அந்த அப்சலோம் வந்து அந்த 200 பேர வஞ்சித்தான். அவங்கலாம் ஒரு அறியாமையில போனாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி நெறைய பேரு ஜீசஸோட நேம எடுத்துட்டு வந்து, அவருடைய நாமத்த வந்து ரொம்ப தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. மக்கள ஏமாத்துறதுக்கும், மக்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கும், சுவிசேஷத்த சென்டரா வைக்காம பணத்த சென்டரா வச்சோ, இல்லன்னா மத்த காரியங்கள சென்டரா வச்சோ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணமா கூட இருக்கலாம். எந்த இதெல்லாம் கிறிஸ்துவோட சிலுவை அந்த மரணத்தையும், அந்த உயிர்த்தெழுதலையும் சென்டரா வைக்காம வேற நம்மளுடைய கிரியைய சென்டரா வச்சு எதெல்லாம் வருதோ, அது எல்லாமே ஒரு தப்பான ஒரு காரியமா இருக்கு. அது வந்து கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மாரி தான். ஸோ அந்த மாரி நபர்களுக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா நெறைய பேர் அந்த மாரி பெருகியிருக்காங்க. யாரு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், ஒரு நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கறதுக்கு சில விஷயம் இருக்கு. அத நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரியத்த நம்ம பார்ப்போம். அந்த அப்சலோம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணிருவான், காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு அந்த அந்த அரண்மனைக்கு வெளியில போயிட்டு என்ன பண்றான், ஊருக்கு வெளியில போய் வாசல்ல நிக்கிறான். யாராவது அ ராஜா கிட்ட ஒரு வழக்குக்காக வாராங்க, ஒரு நியாயம் கேட்கறதுக்காக வராங்கன்னா, அவங்கள என்ன பண்றான், அங்கேயே பிடிச்சு நிப்பாட்டி பேசி, "நீ எந்த ஊருப்பா? நீ எங்கேருந்து வரேன்னு?" கேட்டு, அவன்ட்ட டீட்டெயில்லாம் கேட்டு, "உனக்கு என்ன பிரச்சனைலாம்?" கேட்டு, உன் பக்கம் தான் நியாயம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்ன பண்ணலாம், "உனக்கு ராஜாவோட அரண்மனையில உனக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு யாரும் இல்லையே" அப்படின்னு சொல்றான். ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு நெறைய ஊழியக்காரங்க அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா,
மக்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர சந்திக்கன்னு வராங்க. அதாவது ஒரு ஜெபம் பண்ணணும்னு வராங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அனுப்பாம ஊழியக்காரங்களோட வேலையே அவங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு வரும்போது, அவங்கள என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட அனுப்பணும். நீ என்ன பண்ணு, ஆண்டவர்ட்ட போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி, அவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்து, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறது தான் ஊழியக்காரங்களோட வேலை. ஆனா, யார் ஒருத்தங்க வந்து அப்படி பண்ணாம, அப்படியே உனக்கு வந்து என்ன ஆண்டவர் வந்து ஆண்டவர்ட்ட நியாயம் கிடைக்காது. நீயா ஏதாவது ஒண்ணு பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நைட் ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்ணு, இல்லன்னா ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணுன்னு சொல்லி உங்க மேல அந்த பாரத்த சுமத்துறாங்க. இல்லன்னா, அ என்கிட்ட வா, உனக்கு எப்பல்லாம் வந்து ஜெபம் பண்ணணும்னு தோணுதோ, நீ என்ன பண்ணு என்கிட்டலாம் சொல்லி, அவங்களுக்குள்ள அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி தண்ணிய வந்து ஒரு ஆத்துல போற தண்ணிய அந்த ஃப்ளோவா விடாம, அத வந்து ஒரு வாய்க்கா ஒரு வரப்பு மாரி கட்டி அவங்களுக்குள்ள அடக்கி வைக்கிறாங்களோ, அதே மாரி இன்னைக்கு நெறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அ அவங்களுக்குள்ள மக்கள வந்து வச்சுக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அவங்கள அனுப்பாம, அதாவது ஊழியக்காரங்களோட வேலையே மக்கள் எல்லாரையும் அவங்க இருதயத்த வந்து திருப்பி ஆண்டவருக்கு நேரா திருப்பி அனுப்புறது தான் அவங்களுடைய வேலையா இருக்குது. ஆனா, எப்படி ஜீசஸ் சொல்றாரு, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்க அந்த கள்ள கிறிஸ்துகளும் அடையாளங்கள், அற்புதங்களை எல்லாம் பண்ணுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதா அடையாளம், அற்புதம்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அவங்ககிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த அப்சுலாம், இந்த ஸ்பிரிட் தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, கிறிஸ்தவம்ங்கிற மதத்துக்குள்ளேயும் அது சுத்திட்டு இருக்குது. அந்த 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 ஸ்பிரிட் என்ன பண்ணாதுன்னா, உங்கள ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாது. எந்தெந்த அ போதனைகளா இருக்கட்டும், எந்தெந்த உபதேசமா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கில்ட்டி மைண்ட் செட்ட குடுத்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாம, "நீ எதுனாலும் என்கிட்ட வா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன்" அப்படின்னு ஒரு மீடியேட்டர் மாரி ஒர்க் பண்ணுனாலே நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணல, அது வந்து இந்த மாரி ஒரு அப்சுலம் மாரி ஒரு ஸ்பிரிட்டா தான் அது இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து நமக்கும் பிதாக்கும் மத்தியஸ்தரா இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அவர் தான் நம்மள பிதா கிட்ட கூட்டு போயிருக்கிறாரு. நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்கிறதுக்காக சிலுவையில அவருடைய ரத்தத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிந்திட்டாரு. ஓகேவா? ஏன்னா நம்ம பிதா முன்னாடி தைரியமா போய் நிக்கணும். கிருபாசன தண்டையில போய் நிக்கிறதுக்காக அவருடைய ரத்தத்தையும் நமக்காக சிந்திட்டாரு. ஸோ அந்த அந்த எப்படி சொல்ல? அந்த வழிநடத்தல்ல எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா ஜீசஸே இத பத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாரி கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கும் நெறைய பேர் அந்த மாரி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயத்த நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த எபிரேயர் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா, அ இதுதான் வந்து அந்த டெட் ஒர்க்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம மேல திரும்ப, 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 திரும்ப ஒரு பாரத்த சுமத்திக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து ஒரு பாரத்த சுமத்திட்டே இருக்கும். நம்மள ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவே பண்ணவே பண்ணாது. ஸோ அந்த இளைப்பாறுதல நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஸோ அந்த இளைப்பாறுதல நம்ம பிரவேசிக்க என்ன பண்ணணும் அப்டின்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும், ஆத்துமாவையும், ஆவியையும், கணுக்களையும், ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும், யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்குது. ஸோ, ஆண்டவர் உங்களுக்குள்ள அவருடைய ஆவியையும் குடுத்துட்டாரு. அவருடைய வார்த்தையும் குடுத்துட்டாரு. ஸோ, இன்னைக்கு இருக்க இந்த பைபிள் இருக்குல்ல, இது ஆண்டோருடைய என்னது ஆண்டவருடைய வசனங்களா இருக்குது. ஸோ, ஜீசஸ் தான் வார்த்தையா இருக்கிறாரு. ஸோ, அந்த வார்த்தைய நமக்கு குடுத்துட்டாரு. அந்த வார்த்தை தான் நம்மள என்ன பண்ணணும், அந்த இளைப்பாறுதல்குள்ள பிரவேசிக்க பண்ணும். ஸோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஓகே. ஒரு தடவ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ண போலாம். ஆனா என்ன பண்ணலாம், அதையே ஒரு லைஃப் டெர்ம், ஒரு லைஃப் லாங் ஒரு என்ன பண்ண ஒரு வேலையா வச்சுக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய எடுத்து, அத நம்ம இருதயத்தில வச்சு தியானிக்கும்போது, அது நமக்கு ஒரு இளைப்பாறுதல கொண்டு வரும். எந்த ஊழியக்காரத்தையும் போய் பிரேயர் பண்றது வந்து ஒரு இளைப்பாறுதல கொண்டு வராது. அது வந்து அந்த ஒரு தற்சமயத்தில நமக்கு என்ன பண்ணும்னா, ஆ ஒரு நம்பிக்கைய குடுக்கிறதா வேணா விஷயமா இருக்குமே தவிர, அது வந்து ஆண்டவர் சித்தம் வந்து அந்த ஊழியக்காரத்திட்டயே நம்ம இருந்து வளர்றது ஆண்டவர் சித்தம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நோக்கி அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சொந்த குமாரன் நமக்காக ஒப்பு குடுத்துருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைய எடுத்துக்கோங்க. இந்த இந்த ஆவிக்குரிய பட்டயம்ங்கிற இந்த வார்த்தைய எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம கையில தான் இன்னைக்கு என்ன இருக்கு, அந்த பவர் இருக்கு, அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஆண்டவர் நம்ம கையில அந்த ஒரு ஆயுதத்த குடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ஆவியின் பட்டயமாகி இந்த வார்த்தைய எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, அந்த பிரச்சனைய பார்த்துலாம் நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. உங்க வாயில தான் ஜீவன் இருக்குது. ஸோ நீங்க பேசும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். ஸோ இந்த மாரி அ தப்பா உங்கள வழிநடத்துற இல்ல கள்ள கிறிஸ்துகளுக்கும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஜாக்கிரதையா இருந்து இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு கம்யூன் எடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகே. எல்லாமே ஓகே தான். ம். ஆ, இப்போ ஒரு ஒரு ஊழியக்காரர் வந்து நம்மளை நடத்துகிறாரு. ஓகே. ம். இப்போ அந்த ஊழியக்காரர் வந்து ஆஹ், எப்படி சில நேரம் வந்து ஸ்டார்டிங் எல்லாமே வந்து நான் கையில் எடுக்கும் போதோ
அப்படி நம்ம நடத்தும் போதோ ஸ்டார்டிங் வந்து அவங்க உண்மையா நடத்துவாங்க, அவங்களுடைய எதுவுமே உண்மையா இருக்கலாம். ஆனா இடையில ஒரு இடத்துல வழி மாறுவாங்க தெரியுமா? அப்படி ஆமா வழி ஆமா. மாறலாம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ம் அதுக்கு ஊழியக்காரரை மட்டும் பத்தி கொண்டு இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ம் நம்ம எப்படி வந்து ஆஹ், அந்த ஊழியக்காரர் வந்து நம்ம தப்பா லீட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. ஓகேவா? நான் நான் அப்பல அந்த அப்சலோம் கதை நம்ம வாசிச்சோம்ல. அதுல நீ நல்லா கவனிச்சன்னா, அவன் அத எத்தன வருஷமா பண்ணிட்டு இருந்தான். அதாவது அந்த வாசல்ல போய் நின்னுகிட்டு, ஒவ்வொருத்தரையும் அவங்கள இன்வைட் பண்ணி, அவங்கள கூப்பிட்டு அவங்க கதையெல்லாம் கேட்டு, உங்க கதைய கேட்டா உங்க பக்கமா தான் நியாயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு விசாரிக்க அங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி, அவன் எத்தன வருஷம் பண்ணான்னா, 40 வருஷம் அதையே அவன் பண்ணியிருக்கிறான். ஸோ, அவனோட நோக்கம் மட்டுமே என்னன்னா, அந்த ராஜாவோட இடத்த பிடிக்கிறது தான் அவன் நோக்கம்ங்கிறதுக்காக 40 வருஷம் அவன் என்ன பண்ணான், வெயிட் பண்ணி மக்கள் எல்லாம் கவர்ந்து, ஸோ 200 பேரையும் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து வஞ்சிச்சுட்டான். வஞ்சிட்டு அவங்களும் அறியாமையினால போயிட்டாங்க. ஸோ, அதே மாரி இன்னைக்கு நெறைய பேர் நடக்குறாங்க. ஸோ, அது எப்படிதான் நம்ம அத வந்து அவேரா இருக்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவருடைய சத்தத்த நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் இதையும் சொல்லணும்னு நெனச்சேன். கடைசியா அத சொல்லணும்னு நெனச்சேன். நான் மறந்துட்டேன். என்னன்னா, ஜீசஸ் சொல்றாரு, "என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்." ஓகேவா? அதாவது வேர்ட் அப்படிங்கிறத தாண்டி சத்தம். கேட்கிறது. அது புரியுதா? அதாவது இப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்குது. அந்த மாரி இயேசு கிறிஸ்துவோட சத்தத்த நீங்க கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. மதம் அதாவது மத்த மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, மத்த மதத்துல எங்கேயுமே கடவுள் பேசுவாருன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா கிறிஸ்தவத்துல மட்டும் தான் கடவுள் பேசுவாரு. அதாவது கிறிஸ்தவ மதம் சொல்லும். ஆண்டவர் பேசலாம் மாட்டார்ன்னு சொல்லி மதம் சொல்லும். ஆனா ஜீசஸ் என்ன சொல்லாரு? "என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்." ஓகேவா? ஸோ நீங்க ஆண்டவருடைய சத்தத்த கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. நான் வந்து எந்த ஊழியக்காரங்களையும் நம்பாதீங்கன்னு நான் சொல்லல. நீங்க என்ன அவங்கள டிபெண்ட் பண்ணாதீங்க. அ மத்தவங்க கூட நம்ம கம்யூனிட்டியா இருக்கலாம். அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சத்தத்த கேளுங்க. அது எப்படிதான் நம்ம கேட்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்த நம்ம திரும்ப திரும்ப நம்ம இருதயத்துல வச்சு மெடிடேட் பண்ணும்போது, அதாவது ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம மைண்ட் ஃபுல்லா அதுதான் நிரம்பியிருக்கும். அதுதான் அதே மாரி பைபிள்ல இருக்க வார்த்தையா எடுத்து, எடுத்து, எடுத்து நம்ம இருதயத்துல வச்சு நிரப்பி வச்சிருக்கும்போது, அங்க ஆண்டவருடைய சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஸோ நமக்குள்ள இருந்து அந்த வாய்ஸ் எழும்பி வரும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு தரிசனம் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்ட்ட பெர்சனலா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆண்டவருடைய சத்தத்த நம்ம கேட்கறது மூலமா தான் ஆண்டவர் சொல்லுவாரு. அது ஆண்டவர் குடுத்தா ஆமா அது நான் தான் குடுத்தேன்னு சொல்லுவாரு. இல்லன்னா இல்லன்னு சொல்லுவாரு. ஸோ இது மூலமா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவேரா இருக்க முடியும். ஆ ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது. ஆக்சுவலா ஊழியக்காரர் ஊழியக்காரருக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியணும். ஆமா, ஆமா. ஊழிய கண்டிப்பா, கண்டிப்பா. ஊழியக்காரருடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள ஆ, சரியா இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு நம்ம கீழ்ப்படிய வேண்டியிருக்கு. அந்த ஆமா. எப்படி வந்து பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல்னு இருக்கலாம். ஸோ அந்த மாரி அந்த கர்த்தருக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி தான் ஊழியக்காரங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள தான் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஆமா. ஸோ அதே நேரத்தில் இப்போ அந்த ஊழியக்காரருடைய கம்யூனிட்டியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகதானே செய்யும். ஸோ சில ஊழியக்காரங்க எந்த கம்யூனிட்டிலையுமே கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மற்றவங்கள நான் ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறேன்னு உருவாக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த கம்யூனிட்டிக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு லீடர்னு ஒருத்தரை வச்சுக்க மாட்டாங்க. சீனியராக அவங்களுக்கு ஒரு வெல்விஷராக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது கம்யூனிட்டி வைஸாகவும் அது ஒரு சைன் தானே. இது ஏதோ ராங்காக இருக்கு. ஆமாமா. இதுவும் கரெக்ட்டா தான். இதுவும் ஒரு பாயிண்ட் தான். என்னன்னா, அவங்க யாரு கீழயுமே இருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு கீழ நெறைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ, அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ, யார் ஒருத்தவங்க வந்து தன்ன தாழ்த்தி, இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் பண்றாங்க. சின்னவங்க, பெரியவங்க அப்படின்னு இல்லாம, அவங்களுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஒருத்தவங்கள வச்சு அவங்கள ரிசீவ் பண்ணி, அவங்க ஒரு ஹார்ட் ஹீலிங்ல இருந்து ஒர்க் பண்றாங்களோ, அவங்க தான் நம்மளையும் கரெக்ட்டா வழிநடத்த முடியும். அப்படி இல்லாம, அவங்களுக்கு ஹார்ட் ஹீலிங்னா என்னன்னே தெரியாம, அவங்களும் மத்தவங்கள கவுன்சிலிங் நான் குடுக்குறேன் அப்படின்னு போகும்போது, அங்க தான் என்ன பண்ணும் டோட்டலா எல்லாமே ராங்கம்மா. ஏன்னா, அவங்களுக்கே எப்படி வந்து லைஃப்ல மூவ் பண்ணணும்னு தெரியாம, அவங்க எப்படி மத்தவங்களுக்கு வந்து லைஃப்ல நான் இப்படி 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 போன்னு சொல்லி வழிநடத்த முடியும். அது வந்து குருடனுக்கு குருடன் வழிகாட்டுன மாரி ஆயிரும். ஸோ அந்த மாரி விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு கண்டம்னேஷனுக்கும் கன்விக்ஷனுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது.
அவங்க பல வருஷமாக கண்டம்னேஷனுக்கு கீழே இருந்து அது வந்து கன்விக்ஷன் கீழே இருக்கிறோம். அவங்க நம்மளை குற்றப்படுத்துறது, நம்ம நியாயம் தீர்க்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்குன்னு நினச்சி அதுக்கு கீழ்ப்படிஞ்சே இருக்கிறதுனால தான் அங்கே அந்த கம்யூனிட்டி வைஸாக இவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டு பல வருஷங்களை இழந்து பல பொருட்களை இழந்து அதில் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாதிரி வஞ்சிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க. ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ண தெரியாமல் திரும்ப அவங்க கான்ஃபிடன்ஸே போயிடும். ஆமா. ஸோ இதோட எஃபெக்ட் தான் அடுத்து எங்க போகும்னா, அடுத்து அவங்களோட அந்த விசுவாசிகளோட ஜெனரேஷன் வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி ஏத்திசம் பார்க்க போக ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து யுகேலயும், யுஎஸ்லயும் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய பேரு கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளிய போயிட்டாங்க. அந்த நாடே வந்து அதோட எசன்ஸ் வந்து இப்ப இழந்துகிட்டு வருது. ஸோ காரணம் என்னன்னா, தவறான ஒரு சத்தத்த வழிநடத்தப்பட்டதுனால இந்த மாரி காரியம். ஏன்னா, நம்ம எல்லாருமே பெர்சனலா ஆண்டவருடைய சத்தத்த கேட்டு வழிநடத்தணும். நம்முடைய குழந்தைகளையும் ஆண்டவருடைய சத்தத்த கேட்க பழக வைக்கணும். அண்டு முக்கியமாக எல்லாரும் எல்லா சபைகளுக்கும் போகணும், எல்லாரோடைய மெசேஜஸும் கேட்கணும். அங்கே இருக்கிற வார்த்தைகளை வச்சு அதை அவங்கள நம்ம பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரே ஒருத்தருக்கு கீழே மட்டும் யாரோட மெசேஜும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிற யாரையுமே நம்பாதீங்கிறத நான் சொல்லுவேன். எல்லாருடைய மெசேஜையும் உண்மையாக நடத்தப்படுறவங்க எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லாமல் எல்லா சபைகளுக்கும் அனுமதிக்கிறவங்களா தான் இருக்க முடியும். இன்செக்யூரிட்டி இருக்கவன் தான் அடுத்த சபைக்கு போக விடாம அந்த பாஸ்டர் கேட்காதீங்க, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இன்செக்யூரிட்டி அவங்க லைஃபை பேசுறாங்க, உங்களால் லைஃபை பேச முடியலை. ஸோ மேக்சிமம் எல்லாருடைய மெசேஜஸுமே கேட்டு ஒருத்தங்க ஒருத்தர் ஒரு பாஸ்டரை ஜட்ஜ் பண்றாங்கிறதுக்காண்டி பிளைண்டா அவங்க ஜட்ஜ் பண்றாங்கிறதுக்காண்டி நீங்களும் ஜட்ஜ் பண்ணாம அவங்க மெசேஜை கேட்டு அது உண்மையாவே அவங்க அப்படிதான் பேசுறாங்களா, இல்லாட்டி அந்த அவங்க வார்த்தை உண்மை ஜீவனுள்ள வார்த்தை தான் பேசுறாங்களான்னு பர்சனலா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமா, ஆமா. ஏன்னா அதான் ஆண்டவருடைய வார்த்தை வந்து அது பிரிச்சு காட்டும் நமக்கு. நம்ம ஆண்டவர்ட்ட தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு போணும். ஆண்டவரே இவர் பேசுறது கரெக்ட்டா? இந்த சர்ச்ல இப்படி பேசுறாங்க. இந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு. அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட முன்னாடி எடுத்துட்டு போணும். இப்ப அந்த அப்சலோம் தடுக்கிற மாதிரிலாம் நமக்கு உண்மையாவே யாரும் கிடையாது. ஓகேவா? நம்மளா போய் மத்தவன்ட்ட ஏமாந்துக்கிட்டா தான் உண்டு. ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபுல் ஓப்பனா அந்த திரைச்சிலையெல்லாம் அவர் கிழிச்சிட்டாரு. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருந்த அந்த திரைச்சிலையெல்லாம் கிழிக்கப்பட்டுட்டு, நம்ம ராஜரீக ஆசாரியம் கூட்டமா இருக்கோம். நமக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குன்னா, அது டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி போய் நின்னு கேட்டு அதுல பதில் வாங்கலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஒருத்தவங்களுடைய மெசேஜை கேட்கும் போதே அதுல உண்மையா நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கிறதுனால அந்த பிரசன்னமே காட்டி கொடுத்துரும். ஓகேவா? அவங்க ஜீவனை பேசுறாங்களா, இல்லாட்டி அவங்க வேற எதையோ ஒன்று இயேசுவை ப்ரீச் பண்றாங்களா, இல்லாட்டி வேற யாரையும் ப்ரீச் பண்றாங்களாங்கிறது அந்த பிரசனமே காட்டி கொடுத்துரும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாருமே தேவனை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் எல்லாருமே தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கிறனால அந்த பிரசனம் அது அது வெளிப்படுத்திடும்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும், ஒரே இதுல மாட்டிக்க கூடாது. இந்த மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெசேஜ் வந்து நிறைய நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்கோன்னே தெரியாம இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் சேரணும் கண்டிப்பா. அதான் அந்த இறைப்பாறுதல பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேசணும்னு நினைச்சேன். இல்ல கண்டிப்பா. இது வந்து இப்போ மெசேஜ் வந்து கிளியர் கட்டா தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபர்தரா ஒரு கான்வர்சேஷனா கொண்டு போகணும்னு அதை கொண்டு போனேன். மெசேஜ் வந்து ரொம்ப இருந்துச்சு. அதுல மிஸ் பண்ண பார்ட்ஸ்லாம் கிடையாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அனுபவிக்கிற பிலீவர்ஸ் அனுபவிக்கிற ஒரு காரியத்தை தான் நான் பேசி கிளாரிஃபை பண்ண நினைச்சேனே தவிர அது வேதாகமத்தின்படி பேசப்பட்ட காரியங்கள் எல்லாமே தெளிவாக தான் இருந்துச்சு. ஆமா. ஓகே, வேற யாரும் எதுவும் சொல்லணுமா? ஓகே, நம்ம வந்து கம்யூனியன் எடுத்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். நான் வந்து எப்பவும் சொல்றது தான். ஸோ இந்த மெசேஜ்லயும் நான் தான் சொல்றேன். இந்த கம்யூனியன் அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு உணவு.
இதை நம்ம உணவு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கவனண்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நான் அதை வந்து அக்ரி பண்ணுறேன் அப்படிங்கிறதான அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மெசேஜ் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறாரு. அந்த இளைப்பாறுதல் வந்து ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்ங்கிறது உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் தான் நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுத்துருக்கிறாரு. அந்த இளைப்பாறுதல்ல இருந்து இன்னைக்கு நமக்கு வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்க, நெறைய பேர் வந்து அவங்க வந்து நெறைய சுமைகள வந்து நம்ம மேல சுமத்துறாங்க. ஆண்டவர்ட்ட இருந்து நம்ம பிரிச்சு, நமக்கு ஒரு கில்ட்டி மைண்ட் செட்ட குடுத்து, ஆண்டவர்கிட்ட நெருங்காதபடிக்கு எப்படி அந்த அப்சலோம் வந்து நெறைய பொய்கள சொல்லி வந்து என்ன பண்றான், தாவீது கிட்ட போக விடாம, ராஜாவ பார்க்க விடாம அவன் தடுத்தானோ, அதே மாரி இன்னைக்கு நெறைய ஸ்பிரிட் வந்து இந்த ரிலிஜியன்ங்கிற ஸ்பிரிட் வந்து ஆண்டவர்கிட்ட நம்மள நெருங்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இளைப்பாறுதல பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும், கள்ள கிறிஸ்துவுக்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. அவங்க வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கவர்களா இருக்கிறாங்க. ஸோ ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதில ஜாக்கிரதையா இருந்து அதுக்குள்ள நீங்க பிரவேசிங்க. ஸோ இந்த அப்பத்தையும், இந்த திராட்சை ரசத்தையும் நம்ம எடுப்போம். இது வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும், அவருடைய இரத்தமாகவும் இருக்குது. அந்த இளைப்பாறுதல நமக்கு ஒரு இளைப்பாறுதல குடுக்குறதுக்கு அவரையே சொந்த பலியா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செலுத்தியிருக்கிறாரு. ஸோ அவருடைய சரீரத்தை நம்ம பெற்று நம்ம சாப்பிடுவோம். தேங்க் யூ ஜீசஸ். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்குது. இந்த புதிய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீங்க. அதை நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா. நன்றி பிதாவே. இந்த இடத்துல உம்முடைய நாமத்தினால நாங்க கூடி வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க கூடி வந்ததுக்கு வேற ரீசன் கிடையாது ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த புதிய எருசலேமின் வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு குடுத்திருக்கிறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அப்சுலமின் ஆவிகளையும், அந்த ரிலிஜியன் ஸ்பிரிட்ட நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க அத ரெபியூக் பண்றோம். அவைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கி போகட்டும். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எப்படி அந்த அப்சலோமால அந்த 200 பேர் வஞ்சிக்கப்பட்டிருந்தாங்களோ அறியாமையினால, அவங்க எல்லாம் விடுதலை ஆகட்டும். அவங்களுடைய மனக்கண்களை நீங்க திறங்க. அவங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இந்த இளைப்பாறுதல பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுடைய இருதயத்தை நீங்க ஒரு புதிய துருத்தியாக, ஒரு உணர்வுள்ள இருதயமாக மாத்துங்கப்பா. இந்த இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள சென்று அது ஜீவனை எங்களுக்கு கொடுக்கட்டும். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷலோம். எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமோ, அதுக்கு நம்ம வந்து தேவனுடைய சத்தத்தை நம்ம இப்ப வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். அதில போட்டிருந்த மாரி தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க செவி கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருக்கு நீங்க காணிக்கை செலுத்தும்போது, அவருக்குன்னு ஒரு பலி நீங்க கொடுக்கும்போது, அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் நீங்க பண்றீங்க. உங்க கையில இருக்கிற நீங்க ப்ரெஷியஸா பார்க்குற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவருக்குன்னு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. எப்படி வந்து ஆபிரகாம் என்ன பண்ணான், ஈசாக்க சாக்ரிஃபைஸ் பண்ண அவன் ரெடி ஆனான். ஆனா, அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அந்த எனக்கு ஆட்டுக்குட்டி வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாரு, அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டிய அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒரு பலியா இந்த உலகத்துல அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பு குடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பலியா நீங்க ஒரு காணிக்கை நீங்க செலுத்தும்போது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே அத செலுத்துங்க. அது இங்கனாலும் சரி, எங்கனாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து அத பண்ணுங்க. உங்களுடைய காணிக்கைகள நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா ஆண்டவருக்கு குடுங்க. தசம பாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் ஒரு பிரின்சிபல். அது வந்து நியாயப்பிரமாணத்துல உள்ளது கிடையாது. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் வந்து தசமபாகம் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்துலயும் தசமபாகம் குடுத்தார்ன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல். ஸோ அது வந்து நம்ம வந்து கீப் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வர்ற இன்கம்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கும் தசமபாகம் குடுங்க. அது வந்து நீங்க யாருக்குனாலும் குடுக்கலாம். கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க குடுக்கலாம்.
இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்கு நீங்க அத ஜெபம் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்குன்னு அத நீங்க குடுங்க. கண்டிப்பா அத எல்லாம் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க இதுக்கு முன்னாடி குடுத்து அது பலன் குடுக்காம இருந்தாலும், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணும்போது, அதுக்கான நீதிய நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, அந்த நீதியின் விளைச்சல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு குடுப்பாரு. ஸோ அதே மாரி நீங்க எங்களுடைய ஊழியத்திலும் நீங்க விதைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த கியூஆர் கோட நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி உங்களுடைய காணிக்கையை நீங்க விதைக்கலாம். அதுக்கான டோர நாங்க ஓப்பன் பண்றோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்குன்னு காணிக்கை குடுக்கும்போது முழு மனதோட குடுக்கணும், உற்சாகத்தோட குடுக்கணும். கட்டாயத்தின் அடிப்படையில குடுக்க வேண்டாம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு அதாவது அவங்க வந்து அம்மா, அப்பா கீழ இருப்பாங்க. அவங்களுக்குன்னு பெருசா அவங்களுக்கு இன்கமே இருக்காது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா, அப்பா ஏதாவது குடுத்த காசுல அம்மா, அப்பாவுக்கு தெரியாம காணிக்கை குடுப்பாங்க. அப்படி நம்ம குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதேமாரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு தெரியாம குடுப்பாங்க. இல்லன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாம குடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பவே இல்ல. ஆண்டவர் வந்து நீங்க மன விருப்பத்தோட நீங்க உற்சாகமா குடுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஸோ உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த இல்ல இந்த காணிக்கை நீ குடுக்காதன்னு தடுத்தாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் குடுக்க வேண்டாம். இல்ல உங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ காணிக்கை குடுக்க வேண்டாம்னு தடுத்தாங்கன்னா, நீங்க குடுக்க வேண்டாம். எப்போ அவங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து ஒரு மனப்பூர்வமாய் குடுக்குறாங்களோ, அப்போ நீங்க குடுத்தா போதும். அப்படிப்பட்ட காணிக்கையில வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கீகரிச்சு அத பெருக பண்றாரு. நீதியின் விளைச்சல பார்க்க பண்றாரு. ஸோ உங்களுடைய காணிக்கையில நீங்க அனுப்பணும்னு நெனச்சா, கண்டிப்பா இந்த கியூஆர் கோட அனுப்புங்க. ஸோ நம்ம வந்து யூடியூப்ல இருக்கோம். இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காஷ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து அ வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம கூகுள் மீட்ல நம்ம பண்றோம். இத நீங்க லைவ்ல வந்து அட்டெண்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த கோட நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸ், எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஸோ அதே மாரி நம்ம வந்து யூடியூப்ல இருக்கிறோம். யூடியூப்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பெருசா பெர்சனலா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ பெர்சனலா கனெக்ட் பண்ணணும், ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்க இருக்கிறோம். தி மார்னிங் ஸ்டார் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற சேனல். இந்த சேனல் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, இது மூலம் நீங்க அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணுவோம். ஷாலோம்.